வணக்கம், ஆரியன் ஸ்டார்ட் கோடரின் வாங்க பைத்தான் கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பைத்தான் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லூப்ஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன், ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும். அதாவது ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கண்டிஷனாக இருக்கட்டும், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது எப்படி என்ன இதுன்றது தான் டெசிஷன் மேக்கிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால், அந்த எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஃபர்தர் லைன்ஸ் ஆஃப் கோடுக்கு வந்து கண்டினியூ ஆகணும். அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வெளியில் வரணும் அப்படின்றது, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒருத்தர் ஏஜ் எடுத்துப்போம். x = 10ன்னு, y = 8 அப்படின்னு 2 பேரோட ஏஜ் வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களில் யார் எல்டர், யார் யங்கர், அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டெசிஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் எவாலுவேட் மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் விச் ப்ரொடியூசஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆஸ் அவுட்கம். ஸோ நம்ம கொடுக்க போகிற கண்டிஷன், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்பயுமே வந்து ஒரு பூலியன் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பூலியன் வேல்யூன்னு சொல்லும்போது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இதை தான் ரிட்டர்ன் பண்ணணும். You need to determine which action to take and which statement to execute if outcome is true or false otherwise. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரூன்னு ரிட்டர்ன் வந்துச்சு, நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா, அப்போது அதுக்கு என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும், இல்லை என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால என்ன ப்ரோக்ராம், என்ன ஸ்கிரிப்ட் ரன் ஆகணுன்றது சொல்லும். ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த ஃபால்ஸுக்கான ஆக்ஷன் என்ன, அது ஃபால்ஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து இந்த இஃப் கண்டிஷன்ஸ். இஃப் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸோ 3 இருக்குது. இந்த 3 இன் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி இந்த இஃப் கண்டிஷனை வந்து உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இஃப் அந்த கண்டிஷன், ஸோ என்ன கண்டிஷன், இப்போ ஒரு ஏஜ் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா x > y, அதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து ரிட்டர்ன் வந்து பூலியன் வேல்யூ தான் வரும், ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். ஸோ இப்போ ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னா கீழே வந்துடும். இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கனால இது வந்து இப்படி கீழே இறங்குது. அது அப்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு செட் ஆஃப் பிளாக் கோடு இருக்குது. இதுக்குள்ளே நம்மளோட கோடு கொஞ்சம் எழுதியிருக்கோம். அந்த கோடில் சம் லாஜிக் எழுதியிருக்கோம். அதை அந்த லாஜிக்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடுது. இப்போது நம்மளோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னும்பொழுது டைரெக்டாக வந்து ப்ரோக்ராம் எக்ஸிட் தான் போகுது, இன்பிட்வீனில் எந்த கண்டிஷனோட. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் இஃப் கண்டிஷனோட ஃப்ளோ டயக்ராம். நம்ம ப்ரோக்ராம் வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போது. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 பேரோட ஏஜ், ஸோ x = 8, y = 10. ஸோ 2 பேரோட ஏஜ், நான் 2 பேரோட ஏஜ் கம்பேர் பண்ண போகிறேன். எப்படின்னா x > y அப்படின்னு சொல்லி நான் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணும்பொழுது எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா x is greaterன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸ். இஃப் கீவேர்டு கொடுத்துட்டு 2 வேரியபிள் நடுவில் வந்து என்னோட கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கொடுத்து எண்டிங்கில் வந்து ஒரு கோலன் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த லைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து நான் எழுதியிருக்கேன். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம், இப்போ நான் இதே இந்த பிரிண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை நான் இப்படி கொடுத்துட்டேன்னா எனி டைம் இது பிரிண்ட் ஆகும். எனக்கு ஈவன் தோ எக்ஸ் வந்து பெருசாக இருந்தாலும் சரி, இல்லை ஒய் பெருசாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் அது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நான் ஃபஸ்ட்டு என்னோடய வேல்யூ x = 8, 10 அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம் எண்டடுன்னு தான் வந்திருக்கும். ஸோ என்னோடய ப்ரோக்ராமை ரன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ப்ரோக்ராம் எண்டடுன்னு தான் வருது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து ஒய்யோட சின்னது. ஸோ அப்படி இது x > yனா அது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ்னும்போது நமக்கு இங்கே வந்து வேறு எந்த கண்டிஷனுமே நம்ம எழுதலை. நம்ம அதனால் டேரெக்டாக ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிடுறோம். இப்போ நான் என்னோடய எக்ஸ் வேல்யூவை நான் பெருசாக கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா x is greaterன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வேல்யூ, அந்த எக்ஸோட வேல்யூ என்ன, அது 80, அதை பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட்டாக ப்ரோக்ராம் எண்டட் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டேப் ஸ்பேஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். என்னோடய வேல்யூவும் நான் பழையபடி நான் 8க்கே கொண்டு போயிடுறேன். ரன் பண்ணுறேன் நான் இந்த ப்ரோக்ராமை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து எப்போவுமே எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ
ஈவன் தோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்னும் பொழுது ஒய் தான் கிரேட்டர், பட் ஆனால் எனக்கு எக்ஸ் வேல்யூ எப்பவுமே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் ப்ரோக்ராம் எண்டட். ஸோ இந்த டேப் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு கண்டிஷன் எழுதுறீங்கன்னா ப்ராப்பராக அந்த டேப் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இதை மாதிரி தான் ப்ரோக்ராம்குள்ளே இருக்க அந்த கோட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இஃப் எல்ஸ் அப்படின்னா சிமிலர் டு இஃப், அதாவது இஃப் மாதிரியே தான், இஃப் கண்டிஷன் அதே சின்டாக்ஸ் தான். அடிஷ்னலாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதாவது ஃபால்ஸாக வச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு லாஜிக் அதுலேயும் எழுதணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்போது எல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா y இஸ் கிரேட்டர்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதே இன்புட், அதே இது தான், அதே இஃப் கண்டிஷன் தான். அடிஷ்னலாக இந்த எல்ஸ் பார்ட் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ எல்ஸ் பார்ட்டில் எக்ஸ் ஒய் வந்து பெருசாக இருக்கறனால y இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. எக்ஸோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், திரும்பி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் இஸ் கிரேட்டர்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்ஸ்குள்ளேயே போகாது. இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணுன்னே அந்த கண்டிஷன், டெசிஷன் மேக்கிங் கண்டிஷனை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதையும் நான் எப்படின்னு காமிக்கிறேன். பிரிண்ட் ப்ரோக்ராம் எண்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர்னு எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்ஸ் கண்டிஷனுக்கு போகவே இல்லை. அது டேரெக்டாக வந்து என்னோட ப்ரோக்ராம் எண்டிங், அதாவது ப்ரோக்ராம் எண்டட்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நம்ம வந்து நெஸ்டட் இஃப். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது மல்டிபிள் ஆர் நெஸ்டட் இஃப்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் மல்டிபிள் கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ வந்து 3 பேரோட ஏஜ் கம்பேர் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போது வந்து இந்த மாதிரி நெஸ்டட் இஃப் ஆர் மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன சின்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இஃப் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த இஃப் நம்மளோட ஃபஸ்ட் கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் எல் இஃப் இஎல்ஐஎஃப். ஸோ அடுத்தது இன்னொரு கண்டிஷன் எழுதுகிறோம், அந்த கண்டிஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி இன்னொரு எல் இஃப், அதுங்க ஒரு கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு. ஃபைனலாக இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்ம என்ன ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டைரெக்டாக எல்ஸ். ஸோ இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா டைரெக்டாக அது எல்ஸ் பார்ட் தான் வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ x = 80, y = 10, z = 9 இருக்குது. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யான்னு செக் பண்ணும்பொழுது இங்கேயே வந்து நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, எக்ஸ் அண்ட் ஒய். ஆமாம், எக்ஸ் வந்து பெருசு, அதனால் நமக்கு டேரெக்டாக இது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் ப்ரோக்ராம் எண்டட்ன்ற ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதையும் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் ஆகிட்டு வேறு எந்த கண்டிஷனுமே நமக்கு போகவே போகாது. போயிருந்தால் நமக்கு இது பிரிண்ட் ஆகிருக்கும், பட் நமக்கு போகலன்றனால அது டேரெக்டாக ப்ரோக்ராம் எண்டட்ன்றது பிரிண்ட் ஆகுது. இப்போது நான் என்னோடய வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஒய்யை வந்து நான் பெரிய வேல்யூவாக கொடுக்குறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஒய் இஸ் கிரேட்டர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. அப்புறம் டேரெக்டாக ப்ரோக்ராம் எண்டட் அப்படின்னு எனக்கு வருது. இப்போ நான் வந்து இசட்டோட வேல்யூவை நான் பெருசாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இசட் இஸ் கிரேட்டர் ப்ரோக்ராம் எண்டட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபஸ்ட் என்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் செக் பண்ணணும். எக்ஸ் அண்ட் ஒய் செக் பண்ணும்போது எக்ஸ் வந்து ஸ்மாலர் ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எல்எஃப் கண்டிஷன் போகுது. எல்எஃப்ல வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் இசட்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் வித் செகண்ட் பர்சன், அப்புறம் ஃபஸ்ட் பர்சன் வித் லாஸ்ட் பர்சன், கடைசியாக இருக்கவங்க, அந்த 2 வேலையும் செக் பண்ணும்பொழுது ரெண்டுமே எக்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதுக்கப்புறம் ஒய்யை வச்சு, ஸோ செகண்ட் பர்சன் வித் தேர்ட் பர்சன் செக் பண்ணும்பொழுது அப்போயுமே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒய் வந்து ஸ்மாலர், எக்ஸ் தான், இசட் தான் வந்து பெருசு. ஸோ அதனால் அது எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்து இசட் பெருசுன்றனால இசட் இஸ் கிரேட்டர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் மல்டிபிள் எஃப். இப்போ இதே லாஜிக்கை வந்து நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் இசட், print x is greater elif
y greater than z, print y is greater, else it is greater அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். இப்போ நான் இதே ப்ரோக்ராமை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த கண்டிஷனை புதுசாக எழுதின கண்டிஷனை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இல்லை, நான் இந்த ப்ரோக்ராம் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு நான் கீழே பிரிண்ட் எழுதுகிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி எடுத்திருக்கேன். அதாவது இஃப் அதுக்குள்ளே இன்னொரு எஃப். ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் பெருசாக இருந்து எக்ஸ் பெருசாக இருந்தால் திரும்பி எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் அண்ட் ஒய் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் பெருசாக இருந்தால் திரும்பி எக்ஸ் அண்ட் இசட்டை வந்து கம்பேர் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இந்த கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எக்ஸ் தான் பெருசுன்றது நமக்கு தெரியும். நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய இசட் வேல்யூ வந்து 9, ஒய் வந்து 10, எக்ஸ் வந்து 80. நான் இப்போது கன்சோல் கிளியர் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எக்ஸ் இஸ் கிரேட்டர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 80, ஒய் வந்து 10. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஏன்னா எக்ஸ் தான் பெருசு. இப்போது லைன் நம்பர் 20க்கு வந்துருச்சு. இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் இசட், அதாவது ஃபஸ்ட் பர்சன் அண்ட் லாஸ்ட் பர்சனோட வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். 80 with 9. 80 greater than 9 அப்படின்னும்போது ஆப்வியஸ்லி அது வந்து எக்ஸ் தான் பெருசு. ஸோ 80 தான் பெருசுன்னும்போது அது லைன் நம்பர் 21ல் எக்ஸ் இஸ் கிரேட்டர் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போது நான் வேல்யூ இசட்டை வந்து நான் பெருசாக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் கம்பேர் பண்ணும்பொழுது எக்ஸ் தான் பெருசு, ஆனால் எக்ஸ் அண்ட் இசட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இசட் தான் பெருசு. இப்போது இதோட அவுட்புட் நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எண்டட்னு டேரெக்டாக வெளியில் வந்துடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னும்பொழுது இதுக்கு கீழே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு கீழே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்றனால அது டேரெக்டாக வெளியில் வந்துடுது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? இப்போ இசட் இஸ் கிரேட்டர்னு நமக்கு வர வைக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் print z is greater. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ z is greater அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு ப்ரோக்ராம் எண்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே கண்டிஷன் இல்லாததுனால ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் ரன் பண்ணிவிட்டு அது மொத்த ப்ரோக்ராம் மட்டும் வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப். முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அது ரன் பண்ணும். இந்த எல்ஸ் இஃப்க்கு போகவே போகாது. ஸோ அதனால தான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு இங்கே எதுவுமே இசட் பிரிண்ட் பண்ண முடியலன்றனால அது டேரெக்டாக ப்ரோக்ராம் எண்டட் பிரிண்ட் ஆச்சு நமக்கு ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம எல்ஸ் கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கோம் அதே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளன்றனால நமக்கு இப்போ அது இசட் இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங் இன் பைத்தான். ஸோ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த அதே ப்ரோக்ராம்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து பைத்தான் லூப்ஸ். ஸோ லூப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லூப் ஸ்டேட்மெண்ட் அலோவ்ஸ் அஸ் டு எக்ஸிக்யூட் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் டைம்ஸ். அதாவது ஒரு லாஜிக் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம் ரன் பண்ணணும். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு கவுண்டர், ஒரு டைமர் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னும்பொழுது நீங்கள் வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி லூப்ஸ் அப்படின்னு சொல்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லூப்ஸ் அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் ஸ்டேட்மெண்ட் அலோவஸ் டு எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் டைம்ஸ். அது என்னென்ன டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைல் லூப், ஃபார் லூப், நெஸ்டட் லூப். இது தவிர்த்து நமக்கு வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது என்னன்றதை நம்ம இன் டீட்டெயிலில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு லூப்னா என்ன அப்படின்றது ஃப்ளோ டயக்ராம்லாம் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரோக்ராம் டைரெக்டாக கண்டிஷனுக்கு போவோம். கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு தான் இங்கேயும் செக் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுறது ஒரு லூப். நம்மளோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா when condition is true go in loop until condition is false. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால மேலே போயிட்டு இங்கே ஒரு நம்ம கோடு எழுதியிருப்போம்னா அந்த கோடு லாஜிக் எழுதும். திரும்பி இங்கே போவோம். போனதுக்கப்புறம் திரும்பி இந்த கண்டிஷன் வரும். இந்த கண்டிஷன் திரும்பி ட்ரூவாக இருந்தால் இந்த சம் கோடுக்கு போவோம். இது இந்த மாதிரி லூப் போயிட்டே இருக்கும்.
அன்டில் அந்த கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ, அதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கோ, அப்போ டேரெக்டாக ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ வென் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ப்ரோக்ராம் வில் கெட் எக்ஸிட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு லூப் கண்டிஷன். ஸோ இது வந்து நம்ம பார்த்த மாதிரி வைல் லூப், ஃபார் லூப், நெஸ்டட் லூப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வைல் லூப்பை பற்றி பார்ப்போம். வைல் லூப் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கேன். வைல் கவுண்ட் லெஸ் தென் 4, அதாவது என்னோட கவுண்ட் வந்து லெஸ் தென் 4ஆக இருக்கணும். பிரிண்ட் கவுண்ட், நான் ஃபஸ்ட்டு கவுண்டரோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்ட்டை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த லூப் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா இன்டெஃபினைட் லூப் மாதிரி கவுண்ட் ஆல்வேஸ் 1ன்னு தான் இருக்கும். இந்த கவுண்ட் லெஸ் தென் 4ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எப்பயுமே 1 லெஸ் தென் 4, 1 லெஸ் தென் 4ன்னு தான் கவுண்ட் போயிட்டே இருக்கும். அன்லஸ் அன்டில் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். என்ன பார்த்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா கவுண்ட் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1ன்றனால கவுண்ட் லைன் நம்பர் 9ல் இருக்குது. பிரிண்ட் பண்ணும்போது 1ன்னு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 நம்மளது 2. ஸோ அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 2ன்னு ஆயிடுச்சு. இந்த லூப் திரும்பி மேலே போகும். 2 லெஸ் தென் 4ஆன்னு பார்க்கும்போது ஆமாம் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 லெஸ் தென் 4ன்றது சாட்டிஸ்ஃபை ஆகும். திரும்பி பிரிண்ட் பண்ணும்போது 2 பிரிண்ட் ஆகும். இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1. ஏன்னா ஏற்கனவே கவுண்ட்டில் 2ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கனால 2 ப்ளஸ் 1 3. திரும்பி இந்த வைல் லூப்புக்கு போகும். வைல் லூப்பில் போகும்போது 3 லெஸ் தென் 4ஆன்னு செக் பண்ணும். ஆமாம் 3 லெஸ் தென் 4. இப்போ கவுண்ட் பிரிண்ட் பண்ணுறோம், அதுதான் 3. அதுக்கப்புறம் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. 3 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4. ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 4ன்னு போவோம். இங்கே மேலே போகும்போது கவுண்ட் லெஸ் தென் 4ஆன்னு செக் பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம லெஸ் தென் ஈக்குவல்ஸ் கொடுக்கல. ஈக்குவல்ஸ் கொடுத்துருந்தா 4 லெஸ் தென் ஈக்குவல்ஸ் 4ஆன்றபோது சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நம்ம வெறும் லெஸ் தென் 4ன்னு கொடுக்கறனால அது 3 வரைக்கும் தான் எடுத்துருக்கோம். அதனால தான் வந்து நமக்கு 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் வைல் லூப் அப்படின்னு சொல்லி நமக்கு வெளியில் வந்துடுது. ஸோ 4ன்றது கன்சிடர் பண்ணாது, அது வந்து வைல் லூப் போட்டு வெளியில் வந்து அவுட் ஆஃப் வைல் லூப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரோக்ராமை எண்ட் பண்ணுது. இப்போ இதுதான் வந்து நார்மல் வைல் லூப். இப்போ இதே வந்து வைல் லூப் வித் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதே சிமிலர் ப்ரோக்ராம் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கவுண்ட்டுக்கு பதில் 1ன்னு பதில் நான் 0ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோட வைல் லூப்க்கு அப்புறம் நான் ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கேன். அதாவது என்னோட லூப் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னும்போது அது வந்த உடனே எல்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போய் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவுண்ட் 0ன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுனால 0ன்னு பிரிண்ட் ஆகிட்டு, அப்புறம் 0 + 1, அப்புறம் 1 லெஸ் தென் 4, 1, அப்புறம் 2 லெஸ் தென் 3, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எனக்கு 4 லெஸ் தென் 4ன்னு வரும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்றனால எல் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு கவுண்ட் இஸ் லெஸ் தென் 4 அப்படின்ற லைனை எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து யூஸிங் எல் ஸ்டேட்மெண்ட் இன் வைல் லூப். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ வைல் சிமிலராக வந்து ஃபார் லூப்பும் அதே தான். என்னென்னா இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இட் ஹாஸ் எபிலிட்டி டு ஐட்ரேட் ஓவர் ஐட்டம்ஸ் ஆஃப் எனி சீக்வன்ஸ் சச் அஸ் லிஸ்ட் ஆர் ஸ்ட்ரிங். என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு டியூப்பிளாக இருக்கட்டும், ஒரு கலெக்ஷன் டைப்பில் என்ன டேட்டா டைப் இருந்தாலும் அதில் இருக்க ஐட்டம்ஸை லூப் பண்ணி நம்ம வேல்யூ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூ நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். பிளாக்ஸ் அண்டர்ஸ்கோர் வெப்சைட் ஈக்குவல் டு நான் ஒரு 3 வெப்சைட்டோட பேரை வந்து லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஃபார் பிளாக் சைட் இன், இதுதான் சின்டாக்ஸ். ஸோ ஃபார் இன், ஃபார் இது வந்து உங்களோட வேரியபிள், நீங்கள் இங்கே எக்ஸ்க்கு நான் கொடுத்துக்கலாம். ஆனால் அதே ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸ் இன் பிளாக்ஸ் வெப்சைட், நம்மளோட லிஸ்ட்டு வேரியபிளோட நேமு. நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட ஃபஸ்ட் ஐட்டம் லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் ஐட்டம் orange.co.in பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் bala.empty.in பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் weekendco.liveன்றதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நம்மளோட லிஸ்ட் ஐட்டம் ஐட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவாக எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு லிஸ்ட்டுக்கான ப்ரோக்ராம். இப்போது இதே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும்போது
நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்ற ஒரு பேர், அந்த ஜான்ன்ற பேரில் நான் ஜேஓஹெச்என் இதை தனித்தனியாக நான் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஜேஓஹெச்என். ஸோ ஒரு கேரக்டராக, அதாவது ஃபார் ஒரு வேரியபிள் நேம் இன் நேம், அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் பிரிண்ட் லெட்டர், நான் அந்த ஒரு லெட்டராக நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரிங், ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங். அடுத்தது இந்த ஃபார் லூப்புக்குமே வந்து நம்ம வந்து எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போகுது, ஃபார் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போகுது அப்படின்னா அதுக்குமே நம்ம வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் லாஜிக் எழுதலாம். இப்போ ஃபார் ஐ ஒரு வேரியபிள் இன் ரேஞ்ச். ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், பைத்தானில் வந்து ரேஞ்சுன்ற ஒரு மெத்தட் இருக்குது, ப்ரீ டிஃபைன் பில்டின் மெத்தட். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இப்போ நான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 1, மேக்ஸிமம் 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு வந்து 1, 2, 3 அண்ட் டில் 4, ஆனால் 4 வரைக்கும் போகாது. இது வந்து ரேஞ்ச் வந்து 1 to 4ன்ற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் இஸ் 1, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 3, 4 அப்படின்னு வரும்பொழுது அது 4 எடுத்துக்காது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுவுமே வந்து அந்த 400 கவுண்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் வரைக்கும் தான் எடுத்துக்கும். அப்போது நம்மளோட கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னும்போது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரீச்ட் த மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இது ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து யூஸிங் எல்ஸ் இன் ஃபார் லூப். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப். ஸோ நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லும்பொழுது இது நெஸ்டட் இஃப் கண்டிஷன் மாதிரி தான். என்னென்னா ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப். ஸோ நெஸ்டட் லூப், லூப்பிங் இன்சைட் அனதர் லூப் இஸ் கால்ட் நெஸ்டட் லூப். இதோட ப்ரோக்ராம் அவுட்புட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஓகே, நான் கிளியர் பண்ணிடுறேன், திரும்பி ரன் பண்ணுறேன். 0, 1, 2, 3 என்ன நார்மலாக 0, 1, 2, 3 அதுதான் அப்படி தானே பிரிண்ட் ஆகுது, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகுது. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா 0க்கு அப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ், 1க்கு அப்புறம் எம்டி ஸ்பேஸு, 2க்கு அப்புறம் எம்டி ஸ்பேஸு. ஏன் எப்படி அது பிரிண்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபார் லூப். அவுட்டர் ஃபார் லூப்லேயே எக்ஸ் இன் ரேஞ்ச் 1 to 5, அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணுறதுக்குல அந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறோம் 1 to 5. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப்புக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற ஒரு வேரியபிளுக்கு அதே ரேஞ்சு, ஆனால் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும்பொழுது இந்த லூப்புக்குள்ளே ஒரு தனியும் உள்ளே வரும்பொழுது எக்ஸோட வேல்யூ -1 டில் எக்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இங்கே 1 - 1 0, 1. ஸோ 0, 1 இங்கே ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 0, 1 அப்படின்னு ரேஞ்ச் இருக்கும். ஸோ அப்போ 0 to 1 அப்படின்னும்பொழுது பிரிண்ட்டில் போயிட்டு நான் ஒய் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ எனக்கு அந்த 0 பிரிண்ட் ஆகுது. அடுத்து திரும்பி இந்த லூப்புக்குள்ளே போயிட்டு 1 வரைக்கும் செக் பண்ணோம். 1 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கனால என்ன ஆகும்னா இங்கே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதை டேரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் பிளாங்காக ஒரு டேப் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இந்த லைனில் இருக்கிறது நமக்கு. இப்போ இந்த டேப் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வெளியில் இருக்க ஃபார் லூப்புக்கு போகும். வெளியில் இருக்க ஃபார் லூப்பில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து 2 மாறும்பொழுது என்ன ஆகும்னா இங்கே வந்து 2 - 1 எனக்கு 1, மேக்ஸிமம் எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ 1, 2ன்னு வரும். அப்போ பிரிண்ட் 1ன்னு வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஸ்டார்டிங் ரேஞ்ச் 1ன்றனால 1 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டேட்மெண்ட் இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுன்னா வெளியில் வரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு டேப் ஸ்பேஸு, அது இந்த மாதிரி அதை லூப் பண்ணி நடுவில் அந்த டேப் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணி நமக்கு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறது. நோட் பண்ணிங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 5 வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் அவுட்டர் லூப்பில். ஆனால் நமக்கு இங்கே வரும்பொழுது அது வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 4 வரைக்கும் தான் நமக்கு எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு 0, 1, 2, 3 அண்ட் 4 வரும்பொழுது அது 4க்கு போகாமல் அது டேரெக்டாக வெளியில் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து லூப் இன்சைட் அ லூப், தட் இஸ் நத்திங் பட் நெஸ்டட் லூப். நம்ம லூப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அதில் வந்து நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம். அதாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூ அண்ட் பிரேக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அது அது அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரியே அது பிஹேவ் பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கை கண்டினியூ பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு லூப்போ இல்லை ஒரு கண்டிஷனோ வச்சுருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் திரும்பி கண்டினியூ பண்ணணும்
அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு லாஜிக்கை வந்து பிரேக் பண்ணணும், ஒரு ஃப்ளோ, ஒரு கண்டினியூஸ் லூப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு கண்டிஷன் ஃப்ளோவாக இருக்கட்டும், அதை பிரேக் பண்ணணும், அதோட லூப்பை வந்து இதுக்கு மேலே ரன் பண்ண விடக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வராது. அது அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டோ, அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு மட்டும்தான் அது வெளியில் வரும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 7 வந்து நான் நவ் இட்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லிலாம் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கவுண்ட் இன் ரேஞ்ச் 0 to 5. ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன் கவுண்ட்டு. இப்போது நவ் கவுண்டஸ் அப்படின்னு சொல்லி நான் 0 ஃபஸ்ட் பிரிண்ட் ஆகும், ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேஞ்சு. இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 2 செக் பண்ணும், இல்லை எல்ஸ் இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 3 செக் பண்ணும், இல்லை. ஸோ அப்போ அது வந்து டேரெக்டாக திரும்பி கவுண்டர் வெளியில் போகும். கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கவுண்டோட வேல்யூ 1ன்னு வந்திருக்கும். இங்கே வந்து கவுண்டோட வேல்யூ நவ் இட்ஸ் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷனில் செக் பண்ணும், இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், சாட்டிஸ்ஃபை இருக்கிறத திரும்பி வெளியில் போகும். கவுண்ட் இப்போ 2 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், நவ் இட்ஸ் 2ன்னு பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுது. ஆமாம், கவுண்ட் ஈக்குவல் டு 2ன்றனால கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ லைன் நம்பர் 9ல் கவுண்ட் இஸ் 2 கோயிங் டு கண்டினியூ த லூப் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுனா இந்த ப்ரோக்ராம் நார்மலாகவே கண்டினியூ ஆக தான் செய்யும், பட் ஸ்டில் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளிசிட்டாக கண்டினியூன்னு கொடுத்துருக்கேன். இது கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும்போது திரும்பி என்னோட கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ 3க்கு நவ் இட்ஸ் 3ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் செக் பண்ணும், இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் என்னோட எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்கு போகும். இங்கே வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 3னா ஆமாம் ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும். லைன் நம்பர் 12 போகும், கவுண்ட் இஸ் 3 கோயிங் டு பிரேக் த லூப் அப்படின்னு சொல்லும். கோயிங் டு பிரேக் த லூப்னோன்னா பிரேக் பண்ணிடும். ஸோ இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷன் வந்து பிரேக் ஆகிட்டு நமக்கு ப்ரோக்ராம் எண்டட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஆகுது. நான் இதே இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் அவுட்புட்டை நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கவுண்ட் இஸ் 3 கோயிங் டு பிரேக் த லூப்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எண்டட்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது நான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கமெண்ட் பண்ணனால கவுண்ட் இஸ் 3 கோயிங் டு பிரேக்னு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நவ் இட்ஸ் 4ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இதிலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகாமல் நம்ம வந்து முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டோம். எப்படி ஸ்டாப் பண்ணோன்னா பிரேக்குன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி. இப்போ நம்ம அதை கமெண்ட் பண்ணனால அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ பாஸ்ன்றதுக்கு பெரிய ஒரு பெரிய லாஜிக்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பாஸ்ன்ற அதே கீவேர்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது அடுத்த லைன் போகும். அதுதான் வந்து பாஸ். இந்த ப்ரோக்ராமில் என்ன டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறது கிடையாது. நான் இப்போ பிரேக் அன்கமெண்ட் பண்ணியிருக்கேன், ரன் பண்ணுறேன். ஸ்டில் எனக்கு அதே கண்டிஷன் அதே ப்ரோக்ராம் அப்படி தான் ரன் ஆகும். ஸோ பாஸ்ன்ற கீவேர்டு எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ளோ வந்து அந்த லைனை விட்டு நீங்கள் அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு. இப்போ நான் இங்கே இங்கே பாஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நவ் கவுண்டர்ஸ்ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு திரும்பி பாஸ் கொடுக்குறம்போது அதுக்கு திரும்பி இந்த லைன் நம்பர் 9க்கு தான் வரும். ஸோ இந்த லைன் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இது ஃபுல் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கவும் இல்லை. இப்போ இதையும் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட்டுக்குமே உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே நடந்திருக்காது. எல்லாமே வந்து நார்மலாக பிரிண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களோட ப்ரோக்ராமை திரும்பியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது தான் பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து லூப்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் இன் பைத்தான். ஸோ ப்ரோக்ராமோட கோடு உங்களுக்கு இந்த ஸ்லைடு இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து கிட்ஹப் ரெபாசிட்டரியில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அந்த கிட்ஹப் ரெபாசிட்டரியில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஸ்லைடு அண்ட் கோடு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராமை நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய கோடை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி ரன் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோடய கோடை எடுத்து காப்பி பண்ணி ரன் பண்ணும்போது நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லாஜிக்கை எப்படி எழுதியிருக்கன்றது வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ பெட்டர் நீங்களே வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏஜ் கம்பேரிசன் பொழுது நீங்கள் சேலரி கம்பேரிசன் எடுத்துக்கோங்க. ஒருத்தரோட சேலரி எடுத்துக்கோங்க, பர்சன் ஏவோட சேலரி, பர்சன் பியோட சேலரி எடுத்துக்கோங்க, கம்பேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும்.
உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஆரியன் ஸ்டார் கோடாட்டன். மிக்க நன்றி.